ஹாய். நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற சாப்டர் என்னன்னா ஸ்ட்ரைட் லைன் சாப்டர்ல எக்ஸசைஸ் 3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எக்ஸசைஸ் 3ல இப்ப பார்க்க போற சம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். நமக்கு இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவை எப்படி எங்க யூஸ் பண்றது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா find the distance between the point -1, 1 and the line 12 times x plus x is equal to 5 times y minus 2. Okay, first of all distance formula என்ன? ஒரு லைன் கொடுத்தாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா distance formula என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ax1 absolute value of ax1 by1 plus c over a square plus square root of a square plus y square. ஸோ இப்படி ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு லைன் எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ax plus by plus c equal to 0 இந்த ஃபார்மேட்ல லைன் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இருக்கிற பாயிண்ட் என்னவா இருக்கணும் x1, y1. இங்க x1ங்கிற பாயிண்ட் என்ன -1 and y1ங்கிற பாயிண்ட் y1. இப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய லைன் வந்துட்டு ஜெனரல் ஃபார்ம்ல இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம மாத்தி எழுதணும். எப்படி மாத்தி எழுதலாம்? அந்த ax plus by plus c அந்த ஃபார்மேட்ல நம்ம மாத்தி எழுதலாமா? எஸ், கம். இப்போ given your line equation என்னன்னா 12 times x plus 6 5 equal to 5 times y minus 2. முதல்ல வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். 12x plus 12 times 6 is 72 and 5 times y is 5y, 5 times 2 is 10 and then வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வரோம். So 12x minus 5y plus 72 plus 10 equal to 0. 12x plus of minus 5y plus 82 equal to 0. So we have to compare with ax plus by plus c is equal to 0. Then the value of a is 12, value of b is minus 5 and value of c is 82. Now we can substitute in the distance formula. So 12 times minus 1 plus minus 5 times 1 plus 82 over square root of 12 square plus minus 5 the whole square. So absolute value of minus 12 minus 5 plus 82 over square root of 144 plus 25 equals இங்க வந்து minus 17 plus 82 absolute value over 144 plus 144 plus 25 is 169 and numerator 82 and 17 போச்சுன்னா we can get the answer is 65. 65 is positive, so absolute value of 65 is again 65. Square root of 169 is 13. So 65 by 13 is 5 units. So distance between the given point and the line is 5 units. So இந்த சம்ல நம்ம என்னதான் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அப்படின்னா அதுக்கு என்ன நமக்கு தேவை, ஏபிசி தேவை, அதை வந்து கிவன் லைன்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டிருக்கோம். தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ.